சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சொன்ன டேட்டில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை ரிலீஸ் தேதி மீண்டும் சேஞ்ச் பண்ணப்படுமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அஜித் அவர்களோட விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் சமீபத்தில் தான் வெளியானது. இந்த டீசர் மூலமாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. இந்த படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ரீமேக்னு ஆல்ரெடி இதை பற்றி பேசிக்கொண்டு வந்தாலுமே இதை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க. ஆனால் டீசர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டது. ஸோ படமும் அஃபிஷியலாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக போகிறது. இப்போ விடாமுயற்சி திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனமான லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நோட்டீஸ் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, பிரேக் டவுன் திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ப்ராப்பரான ரீமேக் ரைட்ஸ் வாங்கலை, அதனால் எங்களுக்காக நஷ்டஈடாக $15 மில்லியன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லைக்கா நிறுவனத்துக்கு அமைச்சிருக்காங்க. $15 மில்லியன் 150 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இதனால் லைக்கா நிறுவனம் பெரும் துயரத்தில் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே தொடர்ந்து இந்தியன் 2, வேட்டையன், அதுக்கப்புறமா சந்திரமுகி 2 இந்த மாதிரி தொடர் தோல்வியில் லைக்கா நிறுவனம் இருக்குது. ஸோ இதனால் ரொம்ப நஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ மீண்டுமே 150 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது லைக்கா நிறுவனம் செம பயத்தில் இருக்குது. இதனால் சொன்ன தேதியில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை ரிலீஸ் தேதியை தள்ளி போடுவாங்களா அப்படிங்கிற டவுட் அஜித் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.